வணக்கம். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹங் அசெம்பிளி தொங்கு சட்டசபை அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா டிவிகே தலைவர் விஜய் 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். 108 இடம் ஜெயிச்சிருந்தாலும் தனிப்பெரும்பான்மை அதாவது மெஜாரிட்டியை அடைய இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. மெஜாரிட்டினா என்னன்னா 118 இடம் ஜெயிச்சிருக்கணும், இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. இதுதான் ஹங் அசெம்பிளின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அவரை அந்த கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட பிற கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க கிட்டலாம் ஆதரவு கேட்கணும். ஆதரவு கேட்டு ஒருவேளை அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆட்சி அமைக்கலாம். அப்படி ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிற வேற கூட்டணி கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுக்க முடியுமானா அது முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதனால அதை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஆளுநர் நம்பர் 1 ஜெயிச்ச விஜய் கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் சட்டமன்றத்தை கூப்பிடுவாரு. அங்க போய் ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். 10 சீட்டு தேவைப்படுறதுனால இப்போ ஆப்போசிட் கட்சியில இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கேல இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட விஜய்க்கு வாக்களிக்கலாம். ஏன்னா ஆட்சி அமைச்சுதான் ஆகணும். அதுக்கோசரம் வாக்களிக்கலாம். அப்படி வாக்களிச்சாங்கன்னா டிவிகே கட்சி ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை அந்த கட்டத்திலையும் வாக்களிக்கல அப்படின்னா வேற வழி இல்லாம ஆட்சியை கலைச்சிடுவாங்க. ஆட்சியை கலைச்சிட்டு புதுசா தேர்தல் நடத்துவாங்க. தேர்தல் நடத்துற வரைக்கும் திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவங்க தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்கும். ஜனாதிபதியோட ஆட்சி நடக்கும். மறு தேர்தல் நடத்தி மறுபடியும் பெரும்பான்மையை நிரூபிச்சு வர கட்சி ஆட்சி அமைக்க முடியும். பார்க்கலாங்க. கூட்டணி கட்சி கூட அலைன்ஸ் வச்சு ஆட்சி அமைப்பாரா? அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அலைன்ஸ் வச்சு ஆட்சி அமைப்பாரா? அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு. ஆப்போசிட் பார்ட்டியில டிஎம்கே, ஏடிஎம்கேல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மற்ற கூட்டணி கட்சிகள் எம்எல்ஏ அவங்க இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அது நடக்குமா? இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதாங்க ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை இதுல எதுவுமே நடக்கல அப்படின்னா நிச்சயமா மறுதேர்தல் நடக்கும். இதுதாங்க ஒரே வழி. மறுதேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை ஜனாதிபதி ஆட்சி தான் இங்க நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தாலோ ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணி இருந்தாலோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதாங்க விஷயம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. காத்திருக்கலாங்க. நல்ல முடிவே கிடைக்கும். விஜய் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது வரைக்கும் நடந்த அத்தனையும் அவருக்கு ஃபேவரா நடந்திருக்கு. கூட்டணி கட்சிகளே வராத நிலையில கூட எப்படியும் சட்டசபையில வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அப்ப நிறைய பேர் மாறுவாங்க. விஜய் சிஎம் ஆகிறது கன்ஃபார்ம் தான். 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேட்டு வரது என்னன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மைவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.